என்பால் அந்த ஆசை வேறுபடுற போது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசையின் வேற்று உருவங்கள் தான். ஆசை சீரமைத்துட்டா இந்த 6 குணங்களும் நிற்காது. ஆசையை சீரமைத்தால் அது மன திருப்தி, மன நிறைவு என்றதாக மாறிடும். சினம் என்னாகும்? பொறுமை, சகிப்புத்தன்மையாக மாறிடும். பேராசை, சினம், கடும்பற்று. கடும்பற்று எப்படி? ஈகை, நமக்கு போதும், அவர்களுக்கும் கொஞ்சம் இருக்கட்டும், அவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும் என்ற அளவுக்கு ஈகையாக மாறும். அப்புறம் உயர்தாழ் மனப்பான்மை, நேர் நிறை உணர்வு. எல்லாம் அவனும் பிறந்தான், நானும் பிறந்தேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழும்போது இப்படி எல்லாம் வாழ்க்கையில நடக்குது. ஒரு நாள் வரப்போகுது, சரி, நானும் மூச்சு விட்டுவிடுவோம், அவனும் மூச்சு விடுவான், அவ்வளவுதான். எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். இதுல ஒன்றும் இல்லை. இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வாழக்கூடிய திறமையில தான் உயர்த்தாழ்ந்தே தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு எல்லாரும் நேர்நிறை உணர்வு என்று சொன்னா இறைவனுடைய இறைநிலையினுடைய கருணையில செயல்ல எல்லாம் ஒண்ணுதான், வித்தியாசமே இல்லை. இந்த உலகமே ஒரு பெரிய பழைய பள்ளி. ஒவ்வொருவருக்கும் புதிய பாடம் தினந்தோறும். பலகலை கற்றோர்க்கும் பாமரருக்கும் பகிர்ந்து தரும் இன்பம் துன்பம் எனும் பரிசு. இதுதான் உலக நீதி. அந்த நீதியின் கீழே எல்லாரும் சமம்தான் என்ற நேர்நிறை உணர்வு வந்துட்டுன்னா உயர்வு தாழ் மனப்பான்மை போய்விடும். வஞ்சம் என்பது சினம் இருப்பு வச்சதானே. ஆனா சினம் எழப்போதே நமக்கு நம்ம முறைப்படி சினம் வரக்கூடாது, சினத்தை தவிர்க்க வேணும். சினத்தை தவிர்த்து விட்டோமானா மிச்சம் இருப்பது என்ன? அமைதி, பொறுமை. அப்போ வஞ்சம் என்பது இருக்காது. அந்த வஞ்சம் என்ன ஆகும்? மன்னிப்பு. சினத்தை விட்டுட்டீங்க, அவங்களுக்கு நாம் ஒன்றும் செய்யக்கூடாது, நல்லா இருக்கட்டும். அது மாதிரி மன்னிப்பு என்பதாக மாறிடும். ஆசை நிறைமனமாகவும், சினம் அமைதியாகவும், அதில் சகிப்புத்தன்மையாகவும், கடும்பற்று ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சி கற்பாகவும், உயர்தாழ் மனப்பான்மை நேர்நிறை உணர்வாகவும், வஞ்சம் மன்னிப்பாகவும் மாறிவிடும். அப்படி மாற இல்லையானால் இந்த 6 குணங்களும் மனிதனிடத்த செயல் வடிவம் பெற போது 5 பழிச்செயல்கள் வரும். 5 பெரும் பழிச்செயல்கள்னா பொய், கொலை, களவு, சூது, விபச்சாரம், இவைகளெல்லாம் 5 பெரும் பழிச்செயல்கள்னு சொல்லுவோம். இந்த பழிச்செயல்கள் மூலமாக மனிதன் வாழ முடியுமா? அந்த வாழ்க்கையில அவனுக்கு எந்த முறையில வாழ்க்கை அமையும்னு பார்த்தோம்னா துன்பமயமாகவே இருக்கும், தனக்கும் பிறருக்கும். ஆகவே இந்த 6 குணங்களையும் முறையாக சீரமைத்து கொண்டு அவைகளை மாற்றியமைத்து கொண்டால் மனிதன் வாழ்வு தூய்மையாக இருப்பதோடு 6 குணங்கள் தூய்மை செய்தாலே நீண்ட காலமாக வந்த வினைப்பதிவுகள் எல்லாம் தானாகவே சமமாகிவிடும். அப்படி சமமாகிற போது இறைநிலை உணர்வும் தவத்தில் உள்ள ஒரு பற்றும் ஏற்படும். அதன் மூலமாக இறைநிலை உணர்ந்து மனிதன் தூய்மை அடைந்து முதல்ல விலங்கின வாழ்க்கை, விலங்கின குணத்திலிருந்து விடுபட்டு விடுறான். இங்கே இந்த 6 குணங்களை சீரமைத்து கொண்ட உடனேயே பழிச்செயல் செய்யவே மாட்டான். அதனால விலங்கின குணத்திலிருந்து விடுபட்டு விடுறான். முதல்ல மனிதனாக மாறுறான். மனிதனாக மாறின உடனே நான் யாரு? இறைநிலையில இருந்து பரிணாமத்துல இவ்வளவு காலம் தாண்டி இப்பொழுது நான் மனிதனாக இருக்கேன். இப்ப நான் சேர வேண்டிய இடம் இறைநிலையோட என்ற எண்ணமும் அதற்குரிய பயிற்சிகளும் அதற்குரிய வாழ்க்கை முறைகளும் அவனுக்கு வந்துடுற போது இவனே இறைவனாக மாறுகிறான். முதல்ல மனிதனாக மாறுறான், விலங்கினத்துல இருந்து மனிதனாக மாறுறான், அடுத்தபடியாக தெய்வமாக மாறுகிறான். அதுதான் மனிதன் வாழ்க்கையில
அடைய வேண்டிய பேர். அந்த